வந்து இணைந்திருக்கக்கூடிய இதில் வந்துக்கிட்டு எல்லா தேசியங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அளவில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இருக்க முடியும். ஒரு தேசிய இனத்துக்குள்ள அங்கே வரக்கூடிய சிக்கலை வந்து அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் பார்த்துக்கலாம். முதல் உச்சநீதிமன்றங்களுக்கான என்ன அதிகாரம், உயர்நீதிமன்றத்துக்கான என்ன அதிகாரம் என்பதெல்லாம் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுறோம். அப்போ இங்கே இருக்கிற வந்துக்கிட்டு போலீஸ் இதெல்லாம் வேண்டாம், வெளியே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க, வெளியே ரிட்டையர்ட் ஆனவங்க வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தேசிய இனம், ஒரு மாநிலம் என்பது தேசிய இனம்தான். ஏனென்று சொல்லிச்சினால் ஆளக்கூடியவர்கள் ஒரிசாவில் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பாண்டியனை வந்து வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழன் உங்களை ஆள்வதான் கேள்வியை எழுப்பினார்களா இல்லையா? அப்படி என்று சொல்லிச்சினால் இந்திய தேசியம் ஒன்று கிடையாது. உலகத்திலே இல்லாத ஒரு தேசியம் என்று சொன்னால் பல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து இருக்க முடியுமா அப்படின்னா 75 நாடுகளில் அயோக்கியத்தனமான ஆட்சி முறையில் தான் இது இருந்துகிட்டே இருக்குது அல்லங்களா? நீங்கள் வந்துக்கிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவீங்கன்னா இராணுவம் இங்கே இறங்கிடும். இது காஷ்மீருக்கு அஸ்ஸாமுக்கு எல்லாம் பொருந்தது. ஒரு பாட்டு ஒன்று இந்த நேரத்தில் நான் பாட வேண்டி இருக்குது. அஸ்ஸாமிலே ரத்தம் வெள்ளம் அதில் இந்திரா காங்கிரஸ் படகு செல்லு, அஸ்ஸாமிலே ரத்தம் வெள்ளம் அதில் இந்திரா காங்கிரஸ் படகு செல்லு, சிபிஎம் சேர்ந்து தள்ளும். எப்படி? சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சேர்ந்து தள்ளுங்கிற பாட்டு. என்ன நீங்க 23 ஓட்டு வாங்கி ஒருத்தன் ஜெயிச்சாங்கிறதா வரலாறு. 23 27 தேர்தல் நீங்க என்ன நடத்துனீங்க? இன்னைக்கு மணிப்பூர் என்ன எரிஞ்சிட்டு இருக்குது? காஷ்மீர் 2ஆம் 3ஆம் உடச்சு போட்டீங்க. என்ன அதிகாரம் என்பது வந்துக்கிட்டு ஒன்றியத்தில் வந்துக்கிட்டு வைத்துக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இந்திய மக்கள், இந்த இந்திய துணைக்கண்டத்தின் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான போக்குகளும் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்துக்கிட்டு தங்களுடைய சுயநலத்தின் தேவைக்காக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த பொழுது ஜெயலலிதா சிபிஐயை பற்றி என்ன கேட்டார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்லிட்டேன். இவங்க அந்த மடப்புறம் கேஸில் வந்துக்கிட்டு சிபிஐக்கு விசாரணை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தப்பு. உங்கள் போலீஸ் நீங்களே வந்து அது ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் சரி, நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறவங்க கரெக்டாக சில விஷயத்தெல்லாம் பேசணும். இப்போ கூட்டாட்சிக்கு எதிராகன்னு சொல்கிறீங்கள, நீங்களே எதுக்கு சிபிஐ இந்த மாதிரி இதெல்லாம் தான் பேசணும். ஏன் நீங்கள் வந்து இந்திய கூட்டணி பழைய கூட்டணி எல்லாம் இருக்கும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமைகளை இந்தியா கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் பெறவில்லை. சிலதெல்லாம் மாநிலங்களுக்கான உரிமை தேசிய இனம் என்று அங்கீகரிக்காமல் இருக்குதுங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்தை இப்படி வந்து